எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட இந்த பார்க்கின்சன் நோயை பற்றியும், அதாவது நடுக்கவாதம், அந்த நோயாளிகளுடைய பிரச்சனைகள் பற்றியும் உங்களோட இன்றைக்கு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா இந்த நோயாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் தேவைப்படுறது. அவங்களுக்கு இது ஒரு நாள்பட்ட நோயாக இருக்கிறதுனால அந்த நோயை பற்றி நம்ம கொஞ்சமான புரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு எந்த அளவு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்போது நடுக்குவாத நோயினா என்ன அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் சாதாரணமாக தானாகவே அந்த கை ஆடிகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பில் ரோலிங் மூமெண்ட்டுன்னு பேர். அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நின்றுடும், மறுபடியும் வரும். அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த நடுக்கம் கையிலேருந்து காலுக்கு பரவும், அப்புறம் தாடைக்கும் பரவலாம். ஆரம்ப காலத்தில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கடந்த அப்புறம் இந்த நடுக்கத்துக்கு அப்புறம் கை கால் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், வெறப்பாயிடும். மடக்கி நீட்டுறது, கை உபயோகப்படுத்துறது, எழுந்து நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பெட்டிலேருந்து மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி தேவைப்படும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா இந்த நடையில் ஒரு தள்ளாட்டம் வரும், கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தா குரல் வளம் குறைஞ்சிரும், பேச்சு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு குத்திட்ட பார்வை இருக்கும், அவங்க முகத்தில் ஒரு சலனமே இல்லாமல் போயிடும். உணர்ச்சிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் முகத்தில் எதுவுமே காட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கையிலேருந்து பரவி 2 கை 2 கால், குரல், கண்ணு, பார்வை எல்லாமே ஆகிடும். அப்புறம் போனால் எச்சல்லாம் வழி ஆரம்பிக்கும். எச்சல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில நேரம் முழுங்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், எழுதுறதுல பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தர் கூப்பிட்றதுல பிரச்சனை இருக்கலாம். ஒரு 20% நோயாளிகளுக்கு மனநோய் கூட வர வாய்ப்பு இருக்குது. டெலீரியம், டிமென்ஷியா, அஜிடேஷன் இப்படியெல்லாம் வரும். தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வரும், ஹலுசினேஷன் சொல்லுவோம், மாயைகள்லாம் தோணும், யாரோ உட்கார்ற மாதிரி வர மாதிரி. ஸோ இந்த நோயை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறபோது மருந்துகள் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணோம், நிச்சயமாக பண்ணோம். மருந்துகள் தவிர பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஃபிசியோதெரப்பி, சைக்கிளிங், அதுக்கப்புறம் அவங்கள டெய்லி ஒரு பயிற்சி கொடுக்கறது, டெய்லி நடக்க சொல்கிறது, டெய்லி எழுத சொல்கிறது, டெய்லி பாட சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கோல் வச்சு நடக்க சொல்லித்தரது, வெளியே கூட்டின்னு போகிறது, அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி சில சமயம் பாடக்கூட சொல்லுவோம், ஆடக்கூட சொல்லுவோம். நாட்டியமெல்லாம் ஆடினா கொஞ்சம் உடம்பு அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவர் எந்த முறையில் மருந்துகள் சொல்லியிருக்காரோ அந்த அளவு மருந்துகள் கரெக்டாக கொடுக்கணும். மருந்துகள் கொடுத்த பிற்பாடு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண சொல்லணும். ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு ருட்டீன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது வந்தால் மேலே டாக்டர்கிட்ட, சைக்கியாட்ரிஸ்ட்டை, ஃபிசியோதெரபிஸ்ட்டை எது தேவையோ அது பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்துக்கிறவங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. இப்போது இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரியணுன்றதுக்காக நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் பேர் நடுக்குவாத நோயாளிகளின் உதவியாளர்களுக்கான பயிற்சி கையேடு. ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி, கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அந்த உதவியாளர்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே கொஞ்சம் விவரமாக தெரியும். ஸோ இது மூலமாக நம்ம எடுக்கிற முயற்சி என்னன்னா, நடுக்குவாத நோயாளிகளுக்கு மருந்து ஒழுங்காக கொடுத்து எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங், டெய்லி வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைகளை சீர்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய ஐடியா. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை நடுக்கத்தோடு ஒரு நோயாளியை பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் அமேசானில் கிடைக்கிது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலேயும் இருக்குது. இதை நீங்கள் உபயோகப்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தான் குற்றங்குறை இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க, அதுக்கு உண்டான கரெக்ஷன்ஸை நாங்கள் போட்டுடுறோம். நன்றி.